நம்ம ஊட்டி ரோட் கல்லாரில் உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு ஃபாரஸ்ட் ஃபவுண்டேஷன், WWF, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஸ்ரீ குமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து கல்லார் ரோட் சைட்ஸ் கிடந்த பிளாஸ்டிக்ஸ் அண்ட் வேஸ்ட் இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய அவேர்னஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. நாங்க ஸ்ரீகுமரன் கலையருவி கல்லூரியிலிருந்து வந்திருக்கோம். எதுக்குன்னா நாங்களும் வனத்துறையும் சேர்ந்து இந்த நீலகிரியோட நுழைவாயிலில் வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, கண்ணாடி பாட்டில்ஸ்லாம் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். நாங்கள் எடுக்கிறதுல என்ன கற்றுக்கிட்டோன்னா, இதுக்கு இந்த சைடு தான் வந்து டூரிஸ்ட்லாம் நிறைய பேர் வராங்க. நீங்கள் அவங்கெல்லாம் வரும்போது இந்த பிளாஸ்டிக் பாட்டில், கண்ணாடி பாட்டில்லாம் யாரும் இதுக்கு போடாதீங்க. ஏன் நீங்கள் போடுறதுனால வைல்ட் அனிமல்ஸ்க்கு தான் ரொம்ப பாதிப்பு அதிகமாகுது. அதனால யாருமே நீங்கள் போடாதீங்க. சுற்றுலா தலத்தில் முக்கியமான ஒரு ரோடான மேட்டுப்பாளையம் ஊட்டி சாலையில் கல்லாருங்கிற இடத்துல வந்துட்டு இன்னைக்கு சாலையோரம் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லாத்தையும் எடுத்திருக்கோம். ஷார்ட் டைமில் 2 மணி நேரத்துக்குள்ள இவ்வளோ பிளாஸ்டிக் எடுத்திருக்கோம். அப்போ யோசிச்சு பாருங்க, சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் ஆகிய நீங்கள் இந்த சாலையை யூஸ் பண்ணும் போது முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களோட குப்பைகளை ரோட்ல போடுறத தவிர்க்கணும். அதுக்காக தான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ்ல அங்கே சோதனை சாவடியில் வச்சுருக்காங்க. அங்கே முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பிளாஸ்டிக் கழிவுகளை அங்கேயே போட்டுருங்க. அப்படி இல்லாட்டி எங்க குப்பை தொட்டி இருக்கோ அந்த மாதிரி இடத்துல போடுங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 மாணவர்களை வச்சு நாங்க இந்த பணியை மேற்கொண்டோம். இப்போ ஒரு சின்ன டைம்ல இவ்வளோ எடுக்க முடிஞ்சுன்னா இதே ஒரு லாங் டேர்ம்ல இன்னும் டீப்பா போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிளாஸ்டிக் இருக்குங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தவிர்க்கணும். ஒரு வனவிலங்கு வந்துட்டு பாதுகாப்பை நம்ம வந்துட்டு ஒரு சிறப்பாக கொண்டு போகணும். ஒரு பிளாஸ்டிக் இல்லாத ஒரு சமூகத்தை உண்டாக்கணும்னா பொதுமக்கள் ஆகிய ஒவ்வொருத்தருக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதை புரிஞ்சு இனியும் இந்த சாலையில வரவங்க பிளாஸ்டிக்கை எதையும் போடாம பார்த்துக்கோங்க. நன்றி.